தம்பி சூரியவன்சி அடிக்கிற அடியில ஸ்ரீலங்காவே தேட்டி ஆடு சர்க்கிள் மாதிரி தான் தெரியுது தம்பி. இது கொஞ்சம் சின்ன நாடுப்பா, கொஞ்சம் மொல்லமா அடிங்க. பந்துக்கு இது வங்காள விரிகுடாவிலயுமே இந்திய பெருங்கடலையும் விழுந்துட்டா யார் போய் எடுத்துட்டு வரது? ஒரு பால் ரூ. 5000 தம்பி, கொஞ்சம் மொல்லமா அடிங்க. ஏங்க சொல்லி நிறுத்துங்க, ஒன்டே சொல்லுங்க அப்படின்னு ஸ்ரீலங்கா சொல்ல எப்படிங்க நிறுத்த முடியும்? பையனை வேற நீங்க போன மேட்ச்ல சொரிஞ்சு விட்டீங்க. இப்போ உங்க தலை சொரிகிற அளவுக்கு அடிக்கிறாப்புல பாத்தியா? அந்த இந்த டென்ஷன் பண்ணாப்புல அந்த பார்ட்டி எங்க? அவர் சேருக்கு பின்னாடி ஒளிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுங்க. எதுக்குங்க அதெல்லாம்? பையன் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பையனை சீசன் பண்ணி நாங்கள் கொண்டாந்துருக்கிறோம். எல்லாம் பேட்டை தான் சீசன் பண்ணுவாங்க. நாங்கள் பிளேயரையும் சீசன் பண்ணி கொண்டாந்துருக்கிறோம். நீங்கள் 5 வயசு பையன் போய் சண்டை கட்டலாமா நீங்க? அந்த பையன் சும்மாவே அடி அடின்னு அடிப்பாப்புல. நீங்கள் வேறு சண்டை கட்டிட்டீங்க. விடுவானா அந்த பையன்? நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாப்லீங்க அப்படின்னு இந்தியா பிளேயர்ஸ்லாம் போய் அவங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு ஸ்ரீலங்காவை சின்ன அபிநமாக்கி இனிமேல் ஸ்ரீலங்கா இந்தியாவோட மேட்சே கேட்கக்கூடாது, கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடணும் சூரியவன்சி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அப்படின்னு அளவுக்கு என்ன தயவு செஞ்சு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக ஆடி ஃபைனல் மேட்ச்சில் ட்ரை சீரிஸ் மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா அண்டு இந்தியாவுடைய ட்ரை சீரிஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சூரியவன்சி அடி பெரிய பெரியன்னு பிடிச்சி விட்டாப்புல. அதாவது 29 பாலில் 94 ரன்கள், அவ்வளோதான். ஆடி போயிட்டாங்க, அசந்து போயிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நின்றுட்டாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா அவுட் ஆகிட்டாப்புல. இன்னொரு 2-3 மாதத்தில் கண்டிப்பாக சாதனை படைச்சிருவாப்புல. குறைஞ்ச பாலில் சதம் போட்ட சாதனையை படைச்சிருவாப்புல. இந்தியா ஏ டீமில் இருக்கும்போது எந்த அடி அடிக்கிறாப்லையே, இந்தியாவோட மெயின் டீமுக்கு வந்தாப்லேன்னு எந்த அடி அடிப்பாப்லேன்னு பார்த்தீங்க ஸ்ரீலங்கா அப்படின்ற மாதிரி. போன மேட்ச்சில் சண்டை கட்டியிருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. இதுக்குன்னு ஒரு மீட்டிங் போடணும். இனிமேல் யார் அந்த பையனை சண்டை வச்சுக்காதீங்க அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க. வேறு லெவல் பேட்டிங்க சூரியவன்சி, வாழ்த்துக்கள்.